ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி கிரேவி செய்வதற்கு கடாயில் 50 ml எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு அதை ஒரு 3 செகண்ட் அப்படியே விட்டுங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதில் போடணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு என்ன போட போகிறோன்னா, மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி, மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி, ரெண்டையும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 20 மிளகு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நாம் இந்த கிரேவிக்கு சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவை சேர்த்த பிறகு நாம் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்ட பிறகு 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் நாம் இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 3 நிமிஷம் கிளறி விட்ட பிறகு இதில் நம்ம சேர்க்க போகிறது தனியா பொடி. தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். தனியா பொடி சேர்த்த பிறகு நாம் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கூட்டு மிளகாய்த்தூளை சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணுறது வெடை நாட்டுக்கோழிங்க, அதனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுறோம். நீங்கள் வயசான நாட்டுக்கோழியாக இருந்தால் குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம இந்த நாட்டுக்கோழி கிரேவியில் யூஸ் பண்ணலாம். நாட்டுக்கோழியை போட்ட பிறகு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரேவியில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். கரம் மசாலா சேர்த்த பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடியை சேர்த்துக்கணும். நாம் இந்த நாட்டுக்கோழிக்கு ஏன் காரமான பொருட்கள் அதிகமாக சேர்க்குறோன்னா, இந்த நாட்டுக்கோழிக்கு தனி சுவையை கொடுப்பது காரம் தான். காரமாக சாப்பிட்டா உடம்பில் இருக்க சளி கிளி எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ தேவைக்கேற்பாற்போல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 400 ml தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நாம் இந்த கறியை அப்படியே அடுப்பில் விட்டுருங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் விடுங்க. பாருங்கள், நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நிறைய கிரேவி ரெடியாக இருந்தது. ஒரு கிறுக்கு பயலால் பாதி கிரேவி தின்னுட்டான். அதனால தான் இப்போ கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. மக்களே பாருங்கள் நீங்களே. இந்த காணொளியை காணும் நண்பர்கள் அனைவரும் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.